தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அதன் காலத்தில் ஒன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. அதன் காலத்தில் ஒன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கினவர் எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் நம்பி உள்ளே எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் நம்பி உள்ளே எப்படியும் செய்து முடிப்பீர். ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் ஆண்டவரை நேர்த்தியும் செம்மையுமாக நீ செய்ய வல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி. அதே சமயங்களில் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செஞ்சு எங்களை ஆசீர்வதிப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் சகலற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த வேதவசனத்தில் வேதம் சொல்கிறது, அவர் சகலற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். செய்ய போகிறார் என்றல்ல, செய்திருக்கிறார். எல்லாற்றையும் ஆண்டவர் நமக்காக நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் ஒரு நாளும் காலம் தவறுகிறவர் அல்ல. நாம தான் சில நேரங்களில் என்ன செய்கிறோம்னா, எனக்கு இது இப்போவே கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு இது இப்போவே கர்த்தர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி முந்தி அவசரப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் தான் செய்வார். அதன் காலத்தில் தான் செய்வார். நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் அவர் செய்கிற வரைக்கும் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். அவருடைய வேலை வருகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஏன்னா அவருடைய சுபாவமே என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் அந்த காலத்தில் தான் செய்வார். நாம் நினைக்கிறது போல, நாம் விரும்புகிறது போல, நாம் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது போல நடக்காது. அவருடைய வேலை வரும்போது தான் செய்வார். நம்ம வேலை என்ன? நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு, தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சிட்டு அவருடைய வேலைக்காக காத்திருப்பது தான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
எனவே அந்த வசனத்தில் பாருங்களேன், கடைசியில் என்ன போட்டிருக்கு? ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவர் என்ன செய்துக்கிட்டு இருக்காருன்னு சில நேரம் நம்மளால் புரியாது. ஆனால் அவர் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி திட்டம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் செய்வார். இந்த செய்தியை கேட்கிற, இந்த செய்தியை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதனது நேரத்தில் சரியாக செய்வார். நீங்கள் குழம்ப வேண்டாம், புலம்ப வேண்டாம். அருமையாக செய்வார், நேர்த்தியாக செய்வார். செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறாரு. பைபிளில் நீங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா வேதம் சொல்கிறது, அவர் உங்களை ஏற்ற வேளையில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கி இருங்க. நம்ம ஒப்படைச்சிட்டு பேசாமல் காத்திருப்போம். தேவனே, உங்கள் வேலை வரும்பொழுது நீங்கள் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய திருமணம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய படிப்பு, உங்கள் தொழில், உங்கள் வாழ்க்கையினுடைய மேன்மை எல்லாவற்றையும் ஏற்ற வேளையில் செய்வார். நம்ம பூரணமாக ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த தேவனுடைய வேலையில் அதை வாங்குவதற்கு நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கிறது தான் நம்முடைய வேலை. காத்திருந்து பாருங்கள், அவர் அருமையான வேலைகளை எல்லாவற்றையும் நேர்த்தியும் செம்மையுமாக அதனதன் காலத்தில் செய்கிறவர். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வதற்கு அவர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். நல்ல பிதாவே, எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் அதனதன் வேலையிலையும் செய்து நிறைவேற்றி முடிக்கிற உம்முடைய நல்ல கிருபைக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.